Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. எல்லாரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகித்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜாதி ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் எங்கள் தேவாதி தேவனே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் நம்முடைய தேவன் வல்லவர். மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அக்கினிமயமான தேவன். ஹalleluya ஹalleluya. முச்சடியில் தோன்றிய அக்கினிமயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. அதிசயங்களை ஆச்சரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர் பரிசுத்தர். எல் ஷடாய் எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் நடத்துகிற தேவனே இனிமேலும் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். குறைவின்றி நடத்துகிற தேவனே. ஹalleluya ஹalleluya. பெலனாய் இடைகட்டி நடத்துகிறவரே. ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவரே. ஹalleluya மகிமை அவரே. மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya. நம்முடைய ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya. எல்லா தேவர்களுக்கு மேலானவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பங்களில் ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். மகத்துவங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு நம்முடைய துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதமானவர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. பலவீனங்களில் பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நமக்காக அல்லவோ கடைசி சொட்டு ரத்தமும் சிந்திய கல்வாரி நாயகன் நம்மை மீட்கும்படியாக. ஹalleluya. கல்வாரி நாயகன் வெற்றி சிறந்தாரே. கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திர. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திர. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடைக்கலம் அவரே. ஹalleluya. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உன்னதரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தூயோனே மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya. யோசனையில் பெரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் யோசனையில் பெரியவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர்.
சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஆச்சரியமான தேவன். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எபெனேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கண்மலை வெடிப்பில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவரே, செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தோமான தேவன் அவர். ஹalleluya. ஆதி மந்தோமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. இம்மட்டுமாய் நடத்திய தேவனே இனிமேலும் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் பாவ சாபங்களுக்காக அல்லவோ நீர் கல்வாரியில் வெட்டி சிறந்தீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தமும் முள் சேர்ந்தனே. எங்களுக்காக அல்லவோ ஹalleluya முள்முடி சூட்டினீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக முள்முடி சூட்டினீரே. ஹalleluya. எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. ஹalleluya. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அளவற்ற அன்பிற்காக இம்மட்டுமாய் எங்களை நேசித்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிறுமையில் இருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. எவ்வளவு நோக்கமாய் இருக்கிற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தாரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை வல்லமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஒளியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன் அவர். எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். ஹalleluya ஹalleluya. நித்திய வெளிச்சமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சுகந்தனம் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தழும்புகளால் சுகமாகிறோம் சுகமாகிறோம். உமது தழும்புகளால் ஆண்டவரே சுகமாகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே வல்லமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே. ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆச்சரியமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருந்து நம்மை ஹalleluya ஹalleluya கரம் பிடித்து நடத்துகிறாரே கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர். நன்மைகளின் நாயகன். நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். வீழ்ந்து போன நம்மை தூக்கி எடுத்துகிறவர். நம்மை எடுத்து நிறுத்துகிறவர். நம்மை நிலைநிறுத்துகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். நமது அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். உமது அன்பால் நிரப்புகிறவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஆச்சரியமானவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் போற்றுதலுக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தரவர், நம்மை சிருஷ்டித்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. உள்ள கையில் வரைந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை கருவில் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவே அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் அபிஷேக நாதன். ஹalleluya ஹalleluya. அக்னியாய் நம் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிற தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya. அவரால் வெற்றி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்தாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. மாற்றமெல்லாம் அவருடைய ஜீவ ரத்தத்தால் அதை கழுகி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய ரத்தத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. நல்லவர், கல்வாரி நாயகன் நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்னிமயமானவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெற்றி சிறந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. இரட்சகரே. ஹalleluya. அவர் இரட்சகர், நம்முடைய இரட்சிப்பின் தேவன். அவர் நம்மை இரட்சித்த தேவன். அவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவர். ஹalleluya. போற்றுதலுக்குரியவர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதரே. ஹalleluya. அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நேசித்த தேவன். அவர் நம்மை நேசித்தாரே. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தியவரே. ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ரத்தம் சிந்தினீரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்கள் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya. இயேசுவே எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறீரே. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணன் மணிவ கரங்களை ஏந்தி உள்ளதே. ஹalleluya ஹalleluya. உமது செட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாத்து நடக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. உமது இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தவரே இரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதங்களை காணப்படுகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் மாட்சிமை நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரியங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் அற்புதம் அற்புதம் ஹalleluya 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 அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் துதிப்போம் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறாரே நம்முடைய வாயின் வார்த்தைகளை பிரியமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதிக்கிற தேவன் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர் அற்புதர் ஹalleluya 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 உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா சுகந்தரம் தெய்வமே ஹalleluya யெஷடாய் ஹalleluya மட்டுமாய் வழி நடத்திய எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம் இனிமேலும் எங்களை வழி நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாடுங்கள் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை என்றே ஆராதனை இயேசுவே ஆராதனை ரட்சகரே ஆராதனை கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை 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 நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை 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 உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகனே ஆராதனை உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகனே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகனே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகனே ஆராதனை 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 எபினேசரே ஆராதனை
எல்லாம் வல்லவரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எல்லாம் வல்லவரே ஆராதனை, எல் ஷடாய் ஆராதனை, எல்ரோயி ஆராதனை, எல் ஷடாய் ஆராதனை, எல்ரோயி ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நாம் நேற்றைக்கு பார்த்த தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் பார்க்கலாம். பைபிள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். நாம நேற்றைக்கு பார்த்தோம், நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எளிமை உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நாம் நேற்றைக்கு பார்த்தோம், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் எனக்கு துணையாக இருக்கிறார். தேவன் என் மேல் நினைவாய் இருப்பதனால் அவர் என்னை எல்லா துன்பங்களுக்கும் எல்லா தீங்குக்கும் என்னை நீக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு நோக்கமாய் இருப்பதனால்தான் அவர் நம் சிறுமையை கண்டார். தேவன் நம் மீது நினைவாய் இருப்பதனால்தான் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம் சிறுமைகளை காண்கிறார், நம் வேதனையை காண்கிறார், நம் மீது நோக்கமாயிருந்து நமக்கு விடுதலையும் தருகிறார் என்று நாம் நேற்றுக்கு பார்த்தோம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் குலையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணியின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். எப்படி? பயங்கரமான குழியில் கிடந்தேன், குலையான சேற்றில் அமிழ்ந்து போனேன். பயங்கரமான குழி, பயங்கரமான ஒரு கடுமையான கஷ்டமான வாழ்க்கை, அல்லது போராட்டமான வாழ்க்கை, ஒரு சஞ்சலமான வாழ்க்கை, இனி என்னால் முடியாது என்கிற ஒரு நிலை. ஐயோ, நான் இதுல இருந்து தப்பி பிழைப்பனோ என்கிற ஒரு நிலையில் இருக்கும் போது, அந்த பயங்கரமான பள்ளத்தாக்கான ஒரு குழியில் நாம் விழுந்து கிடந்த போது தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேற்றில் கிடந்தோம், தேவனை அறியாதவர்களாக வாழ்ந்தோம். தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் வல்லவர், தேவன் சர்வ வியாபியாய் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் அறியாமல் உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை எடுத்து என்ன செய்கிறார்? நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். எப்படி? அவருடைய வசனங்களால் நிறுத்துகிறார். அவர் நம்மை வசனத்தால் போதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனங்களை மறவேன். அவர் எப்படி நம்மை நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார்? அவருடைய வசனத்தை நமக்கு கத்து தருகிறார், அவருடைய பிரமாணங்களை கத்து தருகிறார். எப்படி? உளையான சேற்றில் அமிழ்ந்து போனோம், இனி வாழ்வே இல்லை என்று நாம் நினைத்து போனோம். இனி நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை முடிந்து போனது என்று நாம் நினைத்து போனோம். அந்த முடிவில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறவராக இருக்கிறார். ஒரு காலகட்டம் நான் புறமதத்தில் இருக்கும் போதே ஒரு கனவு கண்டேன். ஆண்டவரை குறித்து ஒரு கனவு கண்டேன். எப்படின்னா, நான் அன்னைக்கு ஒரு வாலிப வயசு, பிற மதத்துலதான் இருக்கிறேன். நான் அந்த கனவுல எப்படி போறேன்னா, ஒரு புதை மணல், அந்த புதைக்குழிக்குள்ள அமிழ்ந்தே போய் கொண்டிருக்கிறேன். அந்த புதைக்குழிக்குள்ள அமிழ்ந்துனா நாம கொஞ்சமாகவே அங்க அந்த புதை மணல் நம்ம இழுத்து கொண்டே இருக்க, அந்த பாதாளத்துக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டே இருக்கோம். நாம கொஞ்சமாகவே மரித்து கொண்டு இருப்போம். அப்படிப்பட்டதான் புதை மணல், புதைக்குழி. அந்த புதை மணலுக்குள் சிக்கி, ஏதாவது ஒரு புதைக்குழிக்குள் சிக்கினாலே அவங்க எப்படி ஆகுவாங்க? அப்படியே உயிரோட கொஞ்சமாக அங்க பாதாளத்துக்குள் இழுத்துக் கொள்வார்கள். அப்படியாகத்தான் அந்த கனவுல அப்படியே நான் இழுக்கப்படுகிறேன். ஆனா நான் அங்க ஃபுல்லா போய்கொண்டே இருக்கிறேன். என் கை மேலே அப்படியே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆள் அமிழ்ந்து போகிற நேரத்துல
நான் என்ன பண்ணுகிறேன், என்னால பேச முடியல. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஒரே இன்சிடென்ட் நடக்கும்போது நம்மளால பேச முடியாது, வாய் திறக்காது, தொண்டையில அடைக்கும். அந்த பாரம் நம்மை தொண்டையில அடைக்கும். வாய் திறந்து கத்த முடியாது. அந்த வாய் கட்டப்பட்டது போல அப்படின்னா அந்த அதிர்ச்சியில நம்மளால வாய் திறக்க முடியாது. அப்படிதான் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். ஆனா ஏன் உள்ள எப்படி என்ன பண்ணுதுன்னா இயேசுவேன்னு கத்துது. அப்ப பாருங்க, நம்முடைய வாய் திறக்கல, ஆனா அந்த உள்ளம், ஆனா பிற மதத்துலதான் நான் அப்போது இருக்கிறேன். என்னுடைய மாம்சத்துக்கு தேவனுடைய மகிமை தெரியல, ஆனா அந்த ஆத்மா அந்த உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுது, இயேசுவே என்று கத்துது. பிற எந்த தேவர்களையும் கூப்பிடல, அந்த ஆத்மா இயேசுவே மட்டும்தான் அது கூப்பிடுது. என்னுடைய உள்ளம் அந்த ஆழத்திலிருந்து கூப்பிடுது இயேசுவே என்று. அந்த ஆத்மாவுக்கு தெரிகிறது அந்த தேவனால், ஜீவன் என்றுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். இந்த புதை குழியிலிருந்து அப்படியே தூக்கி எடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். இந்த புதைந்து போகிற அந்த வாழ்க்கையிலிருந்து இயேசுவால் மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும் என்று நம்முடைய ஆத்மாவுக்கு தெரிகிறது, நம்முடைய மாம்சத்துக்கு தெரியவில்லை. அப்போது அந்த ஆத்மா அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று கத்தி அப்படி கத்துறது. அப்ப இயேசு கரத்தை நீட்டி அப்படியே என்னை அப்படியே கையை தூக்கி வெளியே கொண்டு வருகிறார். எப்படி என்று பாருங்கள். நம்முடைய ஆத்மா ஆண்டவரை தேடுகிறது, நாமோ தேடாதவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்தில், என்னுடைய பிள்ளைகள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கிறார்கள் என்று. ஆனால் நம்முடைய அந்த ஆத்மாவுக்கு தெரியுது, ஆனால் மாம்சத்துக்கோ தேவனை தெரியாதவர்களாக வாழ்கிறோம். நம்முடைய மாம்சம் விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறியாமல் தான் இந்த புதைக்குழிக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். அந்த பாதாளத்தின் வாசல் அங்கே திறக்கிறது, அது நம்ம இழுத்துக் கொள்கிறது, அதான் இழுக்கிறது. அந்த புதை குழிக்குள் அங்கே எது இழுக்கிறது, பாதாளத்தின் வாசல். அந்த பாதாளத்தில் யார் இருப்பார், பிசாசானவன் அங்கே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் தான் இழுக்கிறான். எப்படி, எனக்கு வா, நீ எனக்கு தேவை என்று ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்கிறான். அந்த இதுக்கு நாம் போகாமல் ஆண்டவர் எப்படி பண்ணுகிறார், அவருடைய வசனத்தால் நம்மை நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வசனம் எப்படி, உமது பிரமாணங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். எப்படி அவர் அந்த புதை குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொருத்தரையும் எப்படி தூக்குகிறார், ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து தூக்குகிறார், ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து தூக்குறார், ஏதோ ஒரு நோயிலிருந்து தூக்குறார், ஏதோ ஒரு சேற்றில் உளையான சேற்றில் சிக்கி இருக்கும் போது தூக்குறார். அந்த தூக்கும் போது நாம் அறியாமல் இருக்கிறோம், நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அதனால்தான் அவர் தூக்குகிறார். தூக்கும் போது நாம் எப்படி நிலைநிறுத்தப்பட வேண்டும், அவருடைய வசனங்களால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அவர் நம்மை தூக்கி இருக்கிறார், ஜீவ ரத்தத்தால் நம்மை கழுகி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ரத்தம் தான் எது, ஜீவன். ரத்தம் தான் ஜீவன். ஒருவர் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் ஜீவன் அந்த சரீரத்தில் இருந்தால் தான் அவரால் உயிரோடு வாழ முடியும். அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அவர் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி நம்மை மீட்ட தேவனை, அவருடைய வசனங்களை தியானிக்க வேண்டும். ஐயோ, என்னை இப்படியாக மீட்டி இருக்கிறார், என்னை இப்படியாக வலிந்து தூக்கி எடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசலில் நான் போனேன். எங்க போயிருந்தோம், பாதாளத்தில் வாசலில் போய் அமிழ்ந்து போனோம். அந்த அமிழ்ந்து போன போது தேவன் நம்மை தூக்கி கொண்டார், நம் மீது இரக்கம் கொண்டார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார், நமக்கு நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய அந்த கதவுதலை கேட்டார். அந்த பாதாள வாசலிலிருந்து நம்மை மீட்டு ஜீவன் தந்த தேவனே, அவரை தியானிக்க வேண்டும். எப்படியாக, நம்முடைய ஆத்மா அவரை எப்போதும் தியானிக்க வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அவர் என்ன பண்ணுகிறார், நம்மை அவருடைய வசனங்களால் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய கால்கள் தீபமாய், அவருடைய வார்த்தைகளால் தீபமான பாதைகளில் ஒளி. அவரே உலகத்தின் ஒளி, அந்த ஒளிக்குள் நடத்தி செல்கிறார். அடுத்ததாக பாருங்கள், சங்கீதம் 104:1, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். எப்படி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை தூக்கினார், இவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் இப்போதும் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கும் போதும் அந்த பள்ளத்தாக்கில் நம்மை நடத்துகிறார். எப்படி, நாம பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மை நடத்துகிறார்.
நம்மை படுகுழியில் பிசாசானவன் தள்ளி போட்டாலும் அங்கே இருந்து நம்மை தூக்குகிறார். அதான் பாதாளத்தின் வாசல் அங்கே புதை குழியாக இழுக்கிறது. அந்த நேரத்தில் நம்மை மீட்டுக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மா ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தா எப்படி எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையையும், அவருடைய நம்மை மீட்ட வல்லமையையும், நம்மை ரட்சித்த அவருடைய கரத்தின் கிரியையையும், நம்மை மூடி மறைத்து பாதுகாத்த அவருடைய இரக்கத்தை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். சில நேரங்கள்ல அது நமக்கே தெரியாது. அப்படின்னா நாம் நம்முடைய ஆத்மா சில நேரங்களில் திசை கட்டு போகும். அப்படின்னா நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே ஒரு சரியாக இருக்காது. மைண்ட் ஓடிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்க, இல்லைன்னா நாம ஒண்ணு நினைச்சிருப்போம், அது கிடைக்கலன்னா, நமக்கு கிடைக்கலன்னா அந்த மனம் நமக்கு ரொம்ப அப்செட் ஆகி போகும். இது நிறைய எல்லாருக்கும் இது ஒரு அனுபவம். இப்ப ஒண்ணு நாம நினைச்சிருப்போம், ஆனா நினைக்கும் போது நாம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஐயோ, நான் நினைத்தது எனக்கு நடக்கலையே, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அது எனக்கு நடக்கலையே அப்படின்னா நமக்குள்ளே ஒரு வெறுப்பு ஏற்படும். அது எதனால் ஏற்படும்னா நம்ம உள்ளம் திணறும். நமக்கு உள்ளத்துக்கு மேல ஒரு கால் புணர்ச்சி, நமக்கே ஒரு கோபம், ஒரு எரிச்சல், எதை பார்த்தாலும் எரிச்சல், இப்படி எல்லாம் ஏற்படும். நாம உடனே என்ன பண்ணணும் என்றா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்ப நாம அப்படியே தியானித்து வர 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 நாம என்ன ஆகணும்னா ஒரு பொசிஷனுக்கான அந்த கண்டிஷன்ல வருது. எப்படின்னா நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா ஒரு மனதோடு அங்க இருக்கும். இந்த ஆத்மா சிதறும் போதுதான் அந்த சிந்தனைகள் சிதறுகிறது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய பார்வை, நம்முடைய மாம்சம் என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை பாக்குது. நம்முடைய கண்கள் தான் வெளியில இருக்குது. நம்முடைய வெளித்தோட்டம் மாம்சம், தோலால் போர்த்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு கண்கள் எதே ஒன்னா பார்க்குது. உடனே அது எங்க போகுது? இது வேணும் என்று மூளைக்கு, அந்த நம்முடைய நினைவுகளுக்கு போகுது, எங்க மூளைக்கு போகுது. அப்ப அது என்ன பண்ணுதா? வாஞ்சிக்குது, இது வேணும், இது வேணும், வேணும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலோட்டமாக சொல்கிறதாக. அப்ப நாம என்ன பண்றோம்? அதை இது எடுத்தாகணும், இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம அங்க மூவ் பண்றோம். அப்ப அது சரியாக நமக்கு கிடைக்காத, அந்த ஆசை நிறைவேறாத போகும்போது நமக்கு அவ்வளவு கோபம் வரும். ஐயோ, எனக்கு கிடைக்கலையே, நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த வெறுப்பு அப்படியாக அது தூண்டப்பட்ட அந்த வெறுப்பு உள்ளத்தோடு, அந்த ஆத்மாவோடு இணைந்து அந்த வெறுப்பு ஆத்மாவுக்குள் தான் கிரியை நடக்குது. அப்போதுதான் அது பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. ஆகையினால் நாம எப்போதுமே இது கவனமாக இருக்க வேண்டும். நான் இந்த ஆத்மாவை குறித்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆத்மாவை நம்ம தேவனுக்கு நேராக திசை திருப்ப வேண்டும். யாருதான் திசை திருப்பணும்? நம்முடைய மாம்சம் தான் திசை திருப்பணும். ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த ஆவியையும் நம்ம ஆவியையும் நிரப்ப வேண்டும். ஆவியில் நிரம்பும் போது ஆத்மா அடங்கும். நம்முடைய ஆத்மா எப்போதும் தேவனுக்கு நேராகத்தான் இருக்கணும். அதனால்தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் அல்லனா என் மாம்சமே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு அவர் சொல்லி இருக்கலாமே. ஏன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறார்? அங்க ஆத்மா தான் பிரச்சனை. ஒரு மனுஷனுக்குள்ள பிரச்சனை ஆத்மா. அந்த ஆத்மாவை நாம் அடக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை அடக்க வேண்டும். அது தேவனுக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை திசை திருப்ப வேண்டும். அந்த ஆத்மாதான் அங்க குளறுபடிகளை ஏற்படுத்துகிறது. நினைத்தது கிடைக்கணும். அதனால ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அது இது பண்றது, இது போராட்டத்தை இது பண்றது, வேண்டவாதம் பண்றது. சிலவங்க அடங்கவே மாட்டாங்க. எப்போ நான் 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 என்கிற ஒரே எண்ணத்துலதான் வாழ்வாங்க. நான் எனக்கு இப்ப கூட பழகி கொண்டிருக்கிற ஒரு முதியவர், ஒரு மேடத்துக்கு ஹஸ்பண்ட், அவரு எப்ப பார்த்தாலும் அந்த இதுதான், நான் இப்படியாக இது பண்ணேன், அவருக்கு அது நிறைவேறல. அதையே நினைத்து 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 அதாகவே தன்னை அப்படி ஒரு துன்பமாகவே நான் அந்த ஆளுதான் அப்படின்னு அவர் தன்னை இது பண்றாரு. அது ஆத்மா அங்க அடங்காததுனால. அதனால்தான் அங்கே தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மா, நம்முடைய ஆத்மா தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதனால்தான் தாழ்மை உள்ள இடத்தில் கிருபை பெருகும். நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்திருக்க வேண்டும். அந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது? தேவனால் வந்தது. நம்முடைய சரீரத்தை தேவன் உருவாக்குகிறார்.
ஆனால் அந்த ஆத்மா எப்படி உருவாக்குறார்? தேவன் மனுஷனை உருவாக்கி ஜீவ ஆத்மாவாக அங்கே மாற்றுகிறார். அப்ப அவருடைய சுவாசத்தை அங்க ஊதும் போது அவரு ஜீவ ஆத்மாவாக மாறினது. அந்த ஜீவ ஆத்மா எப்பவும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இது அந்த சிந்தைகளை சிதறடித்து இப்படியாக இது பண்ணும்போது நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ தேடுகிறது தேவனால் வரும். அப்படியாக நாம் நமக்குள்ளேயே பேசிக்கொள்ள வேண்டும். எப்படி? அது வேத வசனமாக அந்த வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, என் ஆத்மாவே நீ தேவனை பார், நீ என் ஆத்மாவே நீ நினைக்கிறது தேவனால் வரும். நாம நினைக்கிறது நாம தேடிக்கொள்ள கூடாது. இதுதான் அதுல உள்ள மிஸ்டேக். நாம நினைக்கிறது நாம தான் தேடிக்கொள்வோம். அப்ப அது நமக்கு ஃபெயிலியர் ஆகும் போது அது பெரிய பிரச்சனையில போயிடும். ஆனா நாம என்ன சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்மாவோடு, என் ஆத்மாவே நீ நினைக்கிறது தேவனால் வரும், அந்த தேவனை பாரு, அந்த தேவனுக்கு நேராக நாம திசை திருப்ப வேண்டும். அப்போது அந்த ஆத்மா தேவனை பார்க்கும் போது அங்கே அடக்கம் உள்ளதாக மாறும். நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மா சரீரம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியானதாக அப்போதுதான் மாறும். அதனால்தான் நாம எவ்வளவு தூரம் துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அங்கே ஆவியில் நிரப்பப்படும் போது அந்த ஆத்மா தேவனுக்கு நேராக திரும்பும். ஆகவே நாம் எப்போதும் அவருடைய வேத வசனத்தால் அங்கே நிலைநிறுத்த வேண்டும். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவனுக்கு நேராக நாம் சரியாக போக வேண்டும் என்றால், அவருடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நாம் சரியாக போக வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்காலம் நன்மைக்கு ஏதுவாக மாற வேண்டும் என்றால், நாம தினமும் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய ஆத்மாவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம அதிகமாய் துதிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்க இதை சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி ஸ்தோத்திரி, அவரே நம்முடைய அதாக்க சொல்லுவாங்க, முழு உள்ளத்தோட துதிங்க. ஆண்டவர் வேதத்துல எல்லா இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? முழு உள்ளத்தோடு நீ என்னை தேடுவாயாக. முழு உள்ளம்னா ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைந்ததான் அந்த முழு உள்ளம். அந்த ஆத்மா இணையான தேவனோடு. நம்ம மாம்சம் மட்டும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, வாய் மட்டும் துதிக்கும், அந்த உள்ளம் சிதறிட்டே இருக்கும். அது எதனால் ஏற்படுகிறதுனா, அந்த போராட்டம் எதனால் ஏற்படுகிறதுனா, நாம் நினைத்தது கிடைக்காததனால் ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, நாம் அந்த வசனத்தை பேச வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று அந்த ஆத்மாவை தேவனுக்கு நேராக நீ விரும்புகிறது யாரால் வரும்? தேவனால் வரும். நீ விரும்புகிறது மனுஷனால் வரக்கூடாது. என் ஆத்மாவே நீ தேடுகிறது யாரால் வர வேண்டும்? தேவனால் வர வேண்டும். நான் விரும்புகிற நன்மை யாரால் வர வேண்டும்? தேவனால் வர வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. தேவன் சொல்கிறார், நன்மைகளை அவருடைய நன்மைகள் அவர் முடிசூட்டுவார். நம்முடைய இந்த நமக்கு நன்மைகளை எப்படி முடிசூட்டுவார்? அவருடைய நன்மைகளால் தான் முடிசூட்டுவார். அப்ப நாம என்ன நினைக்கணும்? இது மாம்சமே என் ஆத்மாவே நீ தேடுகிறது தேவனால் வர வேண்டும் என்று நாம தேவனுக்கு நேராக திசை திருப்ப வேண்டும். இப்படியாக அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, அந்த வசனங்களால் நாம் நிலை நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய போராட்டங்கள் அங்கே வராது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக திசை திருப்பப்படும் போது நம்முடைய குடும்பங்களில் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையால் நீங்கள் அதை மறவாதவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எப்போது உங்க சிந்தை சிதறுதுன்னா, இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க உள்ளத்தின் சிந்தை பிரச்சனைக்கு நேராக போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நாம துதிச்சுட்டே இருப்போம், நம்முடைய சிந்தை மட்டும் மாறிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு திசையில தேவனை விட்டு சிந்தை மாறிச்சுதுன்னா, துதிக்கிற நேரம் மாறிச்சுன்னா, அல்லது மற்ற நேரம் வேற ஒரு வேலை செய்துட்டு இருப்போம், பிரச்சனையை நோக்கிட்டே இருக்கணும் சிந்தை. உடனே நீங்க சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி, நீ தேடுகிறது என் ஆத்மாவே நீ விரும்புகிறது தேவனால் வரும் என்று நாம அப்படியே வசனத்துக்கு நேராக பேச 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 நம்முடைய ஆத்மா தேவனுக்கு நேராக திரும்பும். நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு நேராக கடந்து செல்லும். இப்போது நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது காலையிலிருந்து இந்நேரம் வரை எப்படியாக தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோம், அப்படியே பரிசுத்த நாமத்தை எப்படியாக நாம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. காலையில முதல் இந்நேரமே நாம் எப்படியாக வாழ்ந்தோம், நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய
பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா என்று ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் முழு உள்ளத்தோடு தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக அது விஸ்வரூபம் எடுத்தது என்றால் உடனடியாக என் ஆத்மாவே நீ தேவனை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே அவரை 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 ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி. நீ தேடுகிறது அவரால் வரும். நீ எதை விரும்புகிறாயோ அது தேவனால் வரும். அதற்காக நீ காத்திரு, என் ஆத்மாவே நீ பொறுமையாயிரு, காத்திரு என்று நாம் ஜெபிக்க 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 நம்முடைய உள்ளம் பூர்ணப்படுகிறதாக இருக்கு. அமே ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் திசை திரும்புவாங்க. அப்படியே இரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வோமாக. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ இரத்தத்தால். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ இரத்தம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்களில் ஊற்றப்படுவதாக. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தப்படுவதாக. ஹalleluya. குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகள் அல்லேலூயா ஆண்டவரே சீர்கேடுகளை பரிசுத்தம் படுத்தும்படியாக உம்முடைய ஜீவ இரத்தம் பாய்ந்து செல்லட்டும். குடும்பங்களில் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. ஹalleluya. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஹalleluya. இப்போது வியாதி உள்ள இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது இருக்கிற ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ, சரீரத்தில் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது மகத்துவமான கரத்தை தொட்டவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நாம் அவர்களுக்குள் மகிமை படட்டும். ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே ஹalleluya. இப்போது ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி நீர் அவர்களுக்கு உதவி பண்ணுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய படிப்பை நீர் ஆசீர்வதிங்க. ஞானத்தையும் விவேகத்தையும் நீர் கட்டளையிடுங்க. ஒரு ஞானம் அவர்களுக்கு விளங்கட்டும். ஆண்டவரே போதும் இந்த லீவு நாட்களில் நல்லபடியாக அந்த நேரத்தை செலவழிக்கும்படி ஆண்டவரே பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய சரியான நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. ஹalleluya. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அந்த மாயை வலையில் சிக்கி தவிக்காதவர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவீராக. மேலும் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. குடும்பங்களில் ஜெபிக்கிற ஜெபாவியால் நிரப்புங்க. குடும்பமே உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே குடும்பமே ரட்சிப்பின் பாதையில் வர வேண்டும். ஜெபாவியால் நிரப்புவீராக. மீண்டும் ஆண்டவரே இரவும் பகலும் பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. உமது பிள்ளைகளாக ஏற்றுக் கொள்ளுங்க. இயேசுவே எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தும், நடத்தும், ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம ஒரு ஜெபம் எடுக்கலாம். தேசத்தின் அருவருப்புகளுக்காக ஜெபிக்கலாம். நேற்றுக்கு நாம் ஜெபம் எடுத்தோம், இன்னைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த தேசத்தை உமது கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா தேசங்களையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த தேசத்தின் அருவருப்புகளை நோக்கி பார்ப்பீராக. தேசத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் தேசத்தை விட்டு நீக்கி போடுவீராக. பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. தேசங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும். தேசங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருவருப்புகளுக்கு அடிமையாயிருக்கிற மக்களை, அந்த ஜனங்களை நீர் மீட்டுக் கொள்வீராக. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக உமது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது வாசஸ்தலத்துக்கு நேராக, உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக மக்களை திசை திருப்புவீராக. மாம்சமாக யாவர் மேல் உமது ஆவியை ஊற்றுவேன் என்றேன். ஆண்டவரே உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக திசை திருப்பும்படியாக உமது ஆவியால் நிரப்புவீராக. உமது அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். நீரே மீட்டுக் கொள்ளும். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவார்கள். நீரே விடுதலையாக்குவீராக. ஒவ்வொரு ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஸ்பெஷல் பிரேயர் சொல்லலாம். இது மத்தவங்க போகலாம். அர்ஜென்டா இருக்கிறவங்க போகலாம், மத்தவங்க இருக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க.
காஞ்சனா எங்க அம்மா பேசுறேன் ஆ சிஸ்டர். சொல்லுங்களேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக ஜெபம் சொல்லலான்னு. அப்பாவுக்கா? எங்க வீட்டுக்காரருக்கு. உங்க வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? திடீர்னு வைரஸ் காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி பெட்ல சேர்த்துருக்குறாங்க. பெட்ல எங்க ஜிஹெச்லயா? இல்ல தனியார்ல பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து குடிச்சது அதிகமா இருக்கிறதுனால இந்த நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் கிட்னிக்கெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரல் ப்ராப்ளமா? ஆமா, இது அந்த கிட்னிங்க இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு அதிகமா குடிச்சதுனால. சரி, நீங்க போவீங்களா பேசுவீங்களா? நான் போன் பண்ணதுக்கு அவர் எடுக்கவே இல்ல. உங்க நம்பர் தெரிஞ்சா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டதுக்கு அது சொல்லவே இல்ல. இப்ப யாரு கூப்பிட்டு போயிருக்காங்க? உங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போனது யாரு? அவங்க அம்மா. அவங்க பேசுவாங்களா? அவங்க பேசுவாங்க, ஆனா அங்க போன் அவங்க கிட்ட இல்ல. அப்படிங்களா? சரி, என்னாலும் காஞ்சனாவையா யாரையாவது அனுப்பி எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்களும் பார்க்க போங்க. ஆண்டவர் அங்க கிரியை செய்வாரு. இப்போதும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்போதும் இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவரை மீட்டுக் கொள்வீராக. உமது கரத்தின் வல்லமை அங்கே வெளிப்படுவதாக. உமது ஜீவ ரத்தம் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்கே கெட்டு போன ஒவ்வொரு ஆர்கான்ஸிலும் அந்த கெட்டு போன ஒவ்வொரு பகுதியிலேயும் உமது ரத்தம் ஊட்டப்படுவதாக. ஆண்டவரே அது பரிசுத்தமாக்கப்படுவதாக. அந்த அசுத்தங்கள் எல்லாம் அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும். அவரை விடுவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் தொடுவதை அவர் அறிய வேண்டும் ஆண்டவரே. அவருடைய கண்கள் நீர் திறக்கும்படியாக ஆண்டவரே நீர் தொடுதலை உம்முடைய தொடுதல் அங்கே அறியும்படியாக அவர் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள கர்த்தாவே உண்மையான தேவன் அவரே என்னை விடுவித்தார் என்று அவர் அறியும்படியாக ஆண்டவரே அவரை தொடுவீராக. அவருக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த விடுதலை அவருக்கு நித்திய ஜீவனை கிட்டும்படியாக இருக்கட்டும். ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக இருப்பதாக. குடும்பத்தை சமாதானத்தோடு நிறுத்தும். அவர்களுடைய இதற்கான பண தேவைகளை நீர் பூர்த்தி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதன் நிமித்தம் ஆண்டவரே இந்த குடும்பம் பிரிந்து போன இந்த குடும்பம் ஒன்று சேர நீர் உதவி பண்ணுவீராக. நீர் வீழ்ந்து போன குடும்பத்தை கட்டுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வீழ்ந்து போன இந்த குடும்பத்தை நீர் திருப்பி எடுத்து கட்டுவீராக. இந்த பழக்கத்துக்கு அடிமையானதனால் இந்த குடும்பம் சின்னமின்னமாகி போனது ஆண்டவரே. இச்சூழலில் அந்த குடும்பத்தை நீர் எடுத்து கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது ஒரு நன்மைக்கு ஏதுவாக திசை திருப்பப்படுவதாக. இந்த தீமைகள் யாவும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவரே. இந்த தீமை இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட தீமை அவர்கள் குடும்பத்துக்கு நன்மையாக மாற்றப்படுவதாக. ஒரு இரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருப்பதாக. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் எந்த சரியான இடத்தை கண்டடைந்து செல்வதற்கான வழிகளை நீ திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் சமாதானத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். அந்த பாப்பாவுக்கு நம்ம உடம்புல தழும்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த மறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணீங்களா சிஸ்டர்? ஆமா, அது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜெபம் பண்ணே நாங்க பூச சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட அது இப்போ பூசிட்டு வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. சரிங்க. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா அதுலயும் கொஞ்சம் உள்ளுக்கும் கொடுங்க. சரி. அப்ப வந்து ஆண்டவரே அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கொஞ்சம் முற்றிலும் அது உள்ளுக்கு இருக்கிற அந்த அசுத்தங்களும் எல்லாம் வெளியேறும். ரத்தத்தோடு ரத்தம் கலந்து அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி போகும். நாளைக்கு அது சாட்சியாக நம்ம பேசிக்கலாம். எனக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. நாளைக்கு அது சாட்சி சொல்லலாம். அடுத்து இனி ஜெபம் யாருக்காவது சாட்சியல் ஜெபம். அவங்க அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? பரவாயில்லையா? ஹலோ காஞ்சனா அம்மா சொல்லுங்க சார். உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? பரவாயில்லையா? பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல இப்ப பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு காலையில கொஞ்சம் ஜெபம் புண்ணு நல்லா வர மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அவரு அசிங்கமான வார்த்தை இதெல்லாம் பேசும், திருப்பி பழைய பிடிக்க அந்த பொண்ணு சீ கோத்துக்குச்சு. புரிய வைக்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீ ஒரு வாரம் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு மனசு மாதிரி இதுதான் ஏசப்பா நல்லா பண்ணாரு, இதையும் நல்லா பண்ணி போடுவாரு, அவர் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டாரு.
அப்புறமா இன்னைக்கு அப்ப ஜெபம் பண்ண போனே அதுல இருந்தே நாங்க சாமி கும்பிட்றதே விட்டுனாரு. இதுதான் சாமி உண்மையான சாமி, இதைத்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்புறமா கம்முனே இருந்தாரு. அதுதான் அதுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. அப்பா காலில் புண்ணு நல்லா ஒண்ணு. சரிங்க. காலில் எந்த காலில் புண்ணு இருக்கு? அடிப்பட்ட காலுங்க தான். அது நம்ம டீ குடிச்சு போன திருப்பி பழைய பிடிக்க கொதிரிட்டு வந்துருச்சு. அதான் எந்த காலு? எந்த காலு? அது சோத்து கால்னு நினைக்கிறேன் சிஸ்டர். சோத்து காலுன்னா இடது காலா? சோத்து காலுக்கு. ஆமா, அது கீழே அந்த பாதம் இல்ல. அதான் அந்த சோத்து காலுன்னா எந்த காலை சொல்லுவோம்? இடது காலா? இடது காலு. சரிங்க. ஜெபத்துல வைக்கலாம். ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருக்குள் ஒரு நல்ல மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. இம்மட்டுமாய் கட்டளையிட்டு இன்னும் ஆண்டவரே அவரை மீட்டுக் கொள்வீராக. உண்மையான தேவன் நீர் என்று அறியும்படிக்காக ஆண்டவரே அவருக்கு உங்களுக்கு கிரியை பண்ணுவீராக. இம்மட்டுமாய் அவருடைய பலவீனத்தை நீக்கிறீர். இப்போதும் அந்த கால்களில் இருக்கிற புண்களிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவரையும் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துங்க. குடும்பத்தையே இம்மட்டுமாய் நீர் திசை திருப்பி கொண்டிருக்கிற தேவன், இம்மட்டுமாய் திசை திருப்புத தேவன் இனிமேலும் குடும்பத்தை முற்றிலும் ஆண்டவரே எடுத்து கட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பாதுகாத்து ஒழுங்க மையம் ஏற்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. கேக்குது. நில்லுங்க ரூபா சிஸ்டர், ஒரு மினிட் நில்லுங்க, அப்படியே இருங்க லைன்ல. இங்க ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சுபாமா சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க சொந்தக்கார அக்கா ஒரு ரொம்ப சீரியஸ் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. கொஞ்சம் நரம்பு மூளைக்கு போற நரம்பு கொஞ்சம் பாதிப்பட்டுச்சான். அந்த நரம்பு கட்டாயி போச்சான். அது வந்து நல்லா நினைவில்லாத ஆஸ்பத்திரி சேர்த்துருக்குறாங்க. அது வந்து மச்சானார் பொண்டாட்டியாவது கோயிலுக்கு பார்த்துட்டு வந்தோம். ஆனா உள்ள பார்க்க முடியல. அப்புறம் அவங்க பிள்ளைங்களும் அவங்களதான் பார்த்து பேசிட்டு வந்தோம். சரிங்க. அதனால அவங்க 12 மணி நேரம் டைம் சொல்லிருக்கிறாங்க. இப்ப ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த சொல்கிற இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளை சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த நரம்பு ப்ராப்ளம் இதனால் ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறோம் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமது மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. அவர்கள் நினைத்த அந்த குடும்பமும் ஆண்டவரே உமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே உமது ஜீவன் அவர்களுக்குள் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவன் விட்ட தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன், அவர்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அந்த ரத்தத்தால் அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அந்த ரத்தத்தால் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக. அந்த ரத்தம் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரூபா சிஸ்டர் சொல்லுங்க. தம்பி இப்ப கொஞ்சம் மனமாறி இருக்காங்க சிஸ்டர். சரிங்க. அப்புறம் என்ன சொல்றான்? நேத்து முந்தினத்துல ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் பேசி 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 இப்ப வந்து நீ நாளைக்கே இந்த ஊருக்கு வர சொல்லிட்டு இருந்தான். திங்கக்கிழமையெல்லாம் வரணும்ட்டு. இப்ப வேண்டாமா, உனக்கு பிரியமா இருக்குதோ நீ சொல்லி அப்படியே வா. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிரு. 11ஆம் தேதி மட்டும் சும்மா செல்லுல ஒரு கேம் மட்டும் கிளைம் பண்ணி விட்டுருமா, வேற எதுவும் செய்யாத. அது என்ன கேமு? அது என்ன கேமு? அது என்ன கேம்னே தெரியலங்க சிஸ்டர். அது எங்க இருந்து அனுப்பணுமா? அது எங்க இருந்து நீங்க அனுப்பணுமா? அனுப்புறதெல்லாம் இல்ல சிஸ்டர். செல்லுல ஏதோ வருமா, அத மட்டும் நீ டச் பண்ணி மட்டும் விட்டுருமா, வேற எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க சிஸ்டர். சரி, அது அப்படின்ற நம்பிக்கை. சரிங்க. நீங்க அதான் நான் சொல்லி இருக்கிறேனே, நீங்க துதிச்சுட்டே இருங்க, ஆண்டவரை மட்டும் துதிச்சுட்டே இருங்க. இந்த ஜபத்துல வச்சிருக்கிறோம். ஆண்டவர் அங்க விடுதலையை கொடுப்பாரு. நீங்க கவலையப்படாதீங்க. அவனுக்குள்ள மனமாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு நிலை நிறுத்தும் வரை தேவ சமூகத்துல அவனை வச்சிருக்கிறோம். அப்படின்னு தேவ சமூகத்துல வைக்கிறோம்னா அவனுக்காக எப்பவும் இங்க ஜபம் ஏறெடுத்து கொண்டே இருப்போம். அதுதான் தேவ சமூகத்துல வைக்கிறது. அப்ப அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து அவன் இது ஃபுல்லா ஒரு பொசிஷன் வந்தப்புறம்
அவனை ஆண்டவர் வழி நடத்த தொடங்குவார். அவனுக்குள்ள அந்த புரிய வைப்பாரு. அவன் அவனுக்கு வேற ஏதாவது அவனோடு இடைப்படுவாரு, பேசுவாரு. இப்படியாக அவனை முற்றிலும் அவருடைய பாதைக்கு நேராக திசைதிருப்பாரு. இது எல்லாமே எங்க இருக்குதுன்னா நம்முடைய கையில தான் இருக்கு. இப்ப அவங்க அறியாது இருக்கிறார்கள், நீங்க அறிந்திருக்கிறீங்க. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? அறிந்த நாம் அறியாதவர்களை நாம தேவனோடு முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம தேவனை அறிந்திருக்கிறோம். அவர் பாதுகாக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு ரட்சிப்பை தருகிறவர், அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர், எல்லா தீமைகளிலிருந்து விடுவிக்கிறவர் என்று நாம அறிந்திருக்கிறோம். ஆனா அவங்க அறியல. அதனால அறிந்த நாம் அறியாத அவர்களுக்காக நம்ம தேவனோடு ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லி, நீங்க கவலையை நினைக்காதீங்க. ஆண்டவரோட நாம ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருக்கும் போது அவன் அங்க விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருப்பாய். புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் சமாதானம் வந்ததுன்னா இன்னும் முழு சமாதானத்தை தேவன் தருவாரு. ஆனா விடாம நீங்க ஜெபம் தான், உங்களுடைய ஜெபம் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். நம்ம விடுதலை ஆனப்புறம் நம்ம அசட்டத்தனமா இருக்கக்கூடாது. இதே ஜெபம் விடுதலை ஆனப்புறமும் நாம ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எப்ப வேணுங்களும் பிசாசானவன் கிரியை செய்ய தொடங்குவான். அவனுடைய எண்ணமே நம்மை வீழ்த்த வேண்டும், நமக்கு வீழ்த்த வேண்டும், நமக்கு துன்பத்தை தர வேண்டும். நாம துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுகிறவன் தான் பொல்லாங்கன். ஆனால் நாம துன்பப்படுகிறதை பார்த்து வேதனைப்படுகிறவர் நம்ம தேவன். அதுல என்ன, நம்முடைய வேதனையை பார்த்துதான் நம்மை மீட்டுக் கொள்கிறோம். அப்ப நம்ம சந்தோஷம் தேவனுக்கு சந்தோஷம். ஆனா நம்ம துன்பம் தேவனுக்கும் கஷ்டம், மனவேதனையை தரும். ஆனால் நம்முடைய துன்பம் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? பொல்லாங்கன் என்றால் பிசாசுக்கு. அதனால நாம என்ன பண்ணணும் என்றால், எப்போதுமே நம்ம ஒரு விடுதலை கிடைச்சதுன்னு நம்ம அசட்டத்தனமா இருக்கக்கூடாது. எப்பவுமே இப்போது ஏறெடுக்கிற ஜெபத்தை போலதான் சமாதானத்தோடு இருக்கும் போதும் ஏறெடுக்கணும், சந்தோஷமா இருக்கும் போதும் ஏறெடுக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த தீங்கில இருந்து பாதுகாக்கப்படும். புரியுதுங்களா? சர்ச்சுக்கு போனீங்களா? இப்போது நாம ரூபா சிஸ்டர் மகனுக்காக நாம ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் அங்க ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் அவர்களுடைய குடும்பத்தில் அந்த மகன் முற்றிலும் ஒரு விடுதலையை பெற்று ஆண்டவருடைய வழியில் அவன் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அந்த இது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நித்திய ஜீவ வார்த்தைகளால் அவன் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காகவே அவன் வாழணும். அப்படின்னா என் ஜீவன் அவர், என்னுடைய தேவன் அவர் அப்படின்னு அவன் அந்த வாஞ்சியும் தாகமும் அவனுக்குள்ள ஏற்படணும். அந்த அளவுக்கு தேவன் அவனை மாற்றி அமைத்து அவருடைய நித்திய ஜீவ பாதைக்காக வழியிலும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் அவர் வழி நடத்த வேண்டும். அதுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்நேரத்திலும் இம்மட்டுமாய் அந்த மகனை நீர் விடுவித்தே, இம்மட்டுமாய் பெரிய ஆண்டவரே ஒரு பள்ளத்தாக்கு ஒரு படுகுழியில் விழுந்தது போல விழுந்து போன அந்த மகனை நீர் மீட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமாக முற்றிலுமாய் அவனை மீட்டு ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவனை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அவன் நிமித்தம் ஆண்டவரே பெற்றோர்கள் சமாதானம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் மகனை நான் பெற்ற பொழுதிலும் அவன் சான்றோன் என்று கேட்ட போது அவர்களுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடைகிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் அறியும்படிக்கு ஆண்டவரே அவர்களே சொல்ல வேண்டும். அவனை பெற்ற பொழுதில் நான் அடைந்த சந்தோஷத்தை விட அவன் இப்போது ஒரு நல்ல மகனாக வாழ்கிறான். தேவனுக்கு பயபக்தி உள்ள, தேவனை அறிகிற மகனாக, அவரை அறிகிற அறிவில் வளருகிற மகனாக, அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அவன் ஓடுகிற ஒரு மகனாக வாழ்கிறான் என்று அவர்கள் அந்த சந்தோஷத்தை காணும்படி நீர் அந்த மகனை அந்த குடும்பத்தை மாற்றி அமைக்க வேண்டுமே ஜெபிக்கிறோம். எல்லாம் அது கருத்தில் கொடுக்கிறோம். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.